ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. தேங்க்ஸ் ஆர்ஜி. சார், இப்போ போன வாரம் நம்ம ரேஞ்ச் நிஃப்டியோட ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். வா 23,800லேருந்து ஒரு 23,750 அந்த ரேஞ்ச்லேருந்து 24,400 200 வரைக்கும். பட் இப்போ நம்ம க்ளோசிங் வந்து 24,400 மேலே, ஸ்லைட்லி அபவ் தட். ஸோ இது எவ்வளோ பாசிட்டிவாக பார்க்கலாம்? இதில் ஐ மீன் சம்திங் ஹேப்பன் இன் த மார்க்கெட். அது வந்து சர்ப்ரைஸ்னால அப்படி வந்ததா? இல்லை, சர்ப்ரைஸ் இல்லை. ஐ திங்க் நீண்ட நாள் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் இந்த 24,200 இந்த ரேஞ்ச் வந்து போன ஃப்ரைடே அன்றைக்கே நம்ம பார்த்தோம்னா வி ஜஸ்ட் மேனேஜ் டு க்ளோஸ் அப்போ 24,230 270 அந்த ரேஞ்சுக்கிட்ட க்ளோஸ் ஆகிறதான் பார்த்தோம். ஸோ அதுவே ஒரு பிரேக். ஐ திங்க் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இரண்டாவது, அந்த வெள்ளிக்கிழமை அன்று முக்கியமாக நடந்த ஒரு நிகழ்வு என்னென்னா, போத் த ஹை அண்ட் த லோ, அன்றையோட டே ஹை அண்ட் டே லோ ரெண்டுமே 24,000க்கு மேலே இருந்த ஒரு நிகழ்வு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி தட் அப்படின்னா வேல்யூ பையிங் நடந்திருக்கு. அந்த லோவர் லெவல்ஸ் 23,800 23,900 அந்த 24,000 ஒரு சைக்கலாஜிக்கல் பையிங் லெவல் நடந்திருக்கக்கூடும் என்பது நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அந்த க்ளோஸ் வந்து அந்த மாதிரி 24,200 மேலே ஒரு க்ளோஸ் கிடைக்கும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் புஷஸ் ரேஞ்ச் ஹையர். ஸோ வாரத்துக்கான ரேஞ்ச் வந்து கடந்த வாரத்தோடைய ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் 24,200 வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் ஆகிடும் இந்த வாரத்துக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோஸ் அப் டு தி 650 700 லெவல்ஸ். ஸோ 24,650 700 24,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் நீங்கள் கேட்டிங்க. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட். ஸோ டெக்னிக்கலாக அப்படி சொல்லலாம். ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து ரிசல்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், ரிசல்ட் சீசன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக துவங்கிறதுக்கு முன்னால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பாயன்சி. Q1 ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த மெயின் பிக்சர் ஸ்டார்ட் ஃப்ரம் 9th of July. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பாயன்சி. ஸோ ஸ்டாக் சர்ன் இது எல்லாமே கொஞ்சம் வேல்யூ பையிங், டேக்கிங் பொசிஷன்ஸ் அஹெட், சேல்ஸ் நம்பர்ஸ் சில கம்பெனிஸ் அண்ட் சில செக்டர்ஸோடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்குது. அது எப்போ இல்லை அது ரிசல்ட்னால ஆப்டிமிசம் இருக்கா இல்லைன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலே எப்போவுமே மார்க்கெட் ஆப்டிமிசமாக இருக்கும். அந்த ஆப்டிமிசம் இஸ் another ரீசன். அந்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு ரீசன் வந்து இது அப்படின்றது சொல்கிறேன். மூணாவது, இந்த வார் சீன் ஃபைனலி அந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போனதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஐ திங்க் ஓவரால் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு. க்ரூட் ப்ரைஸ் ஹோல்டிங் அட் 70, பிரெண்ட்டு நம்மளுடைய பாஸ்கெட்டே 70 கீழே வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஓவரால் இது எல்லாமே ஒரு ஸ்டெபிலிட்டி. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்பிஜி நார்மலைசேஷன், கமர்ஷியல் நார்மலைசேஷன், இது எல்லாமே ஃபியூவல் ப்ரைஸஸ் ஐ மீன் ப்ரைஸ் இறங்கவில்லை, பட் அட்லீஸ்ட் அவைலபிலிட்டி ஐ மீன் அந்த ஷார்ட் ஃபால் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஸோ ஐ திங்க் ஓவரால் தட். ஸோ அந்த மேக்ரோ ரிஸ்க்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் அவ்வளோதான். இது எஃப்ஐஐஸ் இன்னமும் செல்லிங்கில் தான் இருக்காங்களா, இல்லை ஹஸ் தேர் பீன் எனி ரிவர்சல்? இல்லை, எஃப்ஐஎஸ் வந்து கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தேவர் ஸ்டில் நெட் செல்லர்ஸ். என்ன அந்த செல்லிங் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. மே மாதத்தில் வந்து 55,000 கோடி, ஜூன் மாதத்தில் வந்து 47-48,000 கோடி. தட்ஸ் ஆல். ஸோ அவங்க வந்து நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் ஃப்ரைடே அன்னைக்கு நெட் பையர், அந்த ஒன் டே மேட்ச் மாதிரி நெட் பையராக மாறினக்கூடிய ஒரு நாள் வச்சு நம்ம 2-3 தடவை பேசியிருக்கோம். அது வந்து ஒரு ட்ரெண்ட். அது வந்து அந்த ஒன் டே பை ட்ரெண்ட் ப்ராபப்ளி இந்த வாரம் ஃபியூ டேஸ் அந்த ட்ரெண்ட் வரலாம். அந்த ப்ரீ ரிசல்ட் பையிங் கொஞ்சம் வந்திருக்கலாம். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா டிஐஸ் வந்து செல்லராக மாறி இருக்கிறது நம்ம பார்த்தோம். வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி அந்த சேம் டே ஆன் ஃப்ரைடே, கடந்த வெள்ளிக்கிழமை. ஐ திங்க் அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். பட் இது சஸ்டெயின் ஆகுமான்றதுலாம் தெரியாது. பிகாஸ் இன்றைக்கி ருப்பி பார்த்தீங்கன்னா அகெயின் 95-20 95-30 ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ we are back to that slide again. இப்போ Q1 ரிசல்ட்ஸ் பற்றி சொன்னீங்க. எந்தெந்த செக்டர்லாம் யூ திங்க் குட் ஐ மீன் எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல முடியாது, பட் பெட்டர் தென் வாட் த மார்க்கெட் இஸ் லுக்கிங் அட்? நான் பார்த்த வரைக்கும் இப்போ ப்ரீ ரிசல்ட் சீசனில் வந்து இவங்க சேல்ஸ் நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுறத சில செக்டர்ஸ் வந்து பார்த்தோம். முக்கியமாக ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி சுசுகி, எல்லாமே ஹியூண்டாய் மோட்டார் லிமிடெட். ஸோ இவங்க எல்லாமே ஸ்ட்ராங் சேல்ஸ் நம்பர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இஸ் அகேன்ஸ்ட் ஒரு எதிர்பார்ப்புக்கு அகேன்ஸ்ட் EV இஸ் ஆல்சோ பவரிங் தட். பட் அது வந்து அகேன்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா வார் டைமில் புட் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்ற நம்ம நினச்சோம். பட் சேல்ஸ் நம்பர்ஸ் ஆர் ப்ரூவிங் அஸ் ராங். ஸோ தட் இஸ் குட். இரண்டாவது, சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஐ திங்க் அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெபாசிட், போத் டெபாசிட் ரேஷியோ அண்ட் அட்வான்ஸஸ்
நல்ல ஹெல்த்தி க்ரோத் இருக்கக்கூடியதாக நம்பர்ஸ் வந்து இது ரிசல்ட்டுன்னு கிடையாது. தீஸ் ஆர் ஜஸ்ட் ஆப்ரேஷனல் நம்பர்ஸ் தட் தே ரிலீஸ். ஸோ தட் ஆல்சோ லுக்ஸ் வெரி பாசிட்டிவ். ஸோ PSU பேங்க்ஸ் குட் புல் அ பிஜன் அவுட் ஆஃப் த ஹேட் மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு மேஜிக் அங்கே நடக்கும். ஐ திங்க் FMCGயில் ஐ திங்க் லார்ஜர் இன் தி கன்சியூமர் ஸ்பேஸ் லைக் லார்ஜ் ஃபார்மேட் ஷாப்ஸ், அவென்யூ சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஹேட் நெகட்டிவ் ஷோ டவுன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் செல் ரேட்டிங் கொடுத்த நிறைய ரீடிங்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம். பிகாஸ் அவங்களுடைய ரெவென்யூ ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து குறையக்கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களே வெளியிட்ருக்காங்க. இட்ஸ் கால் அ பிஸ்னஸ் அவுட்லுக். அவென்யூ சூப்பர் மார்க்கெட் அவங்களோட கைடன்ஸ். ஸோ அது வந்து எதிர்பார்ப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் எவர்க்ரீனாக கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகிறது அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸாக கொஞ்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ப்ரைமர்லி பிகாஸ் acceptance of necessity இந்தியன் டிஃபென்ஸ் கவுன்சில்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அடுத்த ஒரு 52,000 கோடிக்கான ஒரு நெட் அவுட்லே வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி இருக்கும்போது ஸோ தட் பிகம்ஸ் எவர்கிரீன் அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம் நோ. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்ச் செக்டர். அது இன்னும் ப்ரைஸ் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? லைக் ப்ரைஸ் ஆயிருக்காது பிகாஸ் அது இட் இஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட் தட் ஹஸ் பீன் அப்ரூவ்டு. ஸோ இனிமேல் அதை டெவலப் பண்ணோம், டிப்ளாய் பண்ணோம். பட் தி ஆர்டர்ஸ் ஆர் கோயிங் டு கண்டினியூ. அண்ட் அதோடு நிற்கணும்னு நமக்கு ரூல் கிடையாது. யூ கேன் அது வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கூட அது பிரேக் இன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் இட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தோஸ் ஆர் செக்டர்ஸ் தட் மைட் ஆக்சுவலி ஆட் லாட் ஆஃப் வேல்யூ. அதே போல் பவர் அண்ட் எனர்ஜி இது கூட கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஹீட் கண்டினியூஸ். ஸோ அப்படி இருக்கும்போது டிமாண்ட் ஃபார் பவர் கொஞ்சம் ஹையராக இருக்கக்கூடும். ஸோ ஐ திங்க் எனர்ஜி becomes very important. அதே மாதிரி இப்போ ஐ மீன் தீஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் செக்டர்ஸ். இப்போ நான் ஜென்ரலாக ஒரு ஆர்டிக்கல் படித்தது வந்து டிசிஎஸோட ஸ்டாக் ப்ரைஸ் ஹாஸ் பீன் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர். இது வந்து 2000 த்ரெஷோல்டை கூட க்ராஸ் பண்ணி கீழே போகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஏஐ ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிறதுனால வர கொலாட்ரல் டேமேஜ் இது இருக்குது அந்த மாதிரி. ஸோ இப்போ டிசிஎஸ் as one sample in the industry, எப்படி அந்த இண்டஸ்ட்ரியோட அவுட்லுக் எப்படி இருக்குது? எனி க்ரீன் ஷூட்ஸ் that you can look at? நீங்கள் நம்ம வந்து டிசிஎஸ் ஒரு நெகட்டிவிட்டியை பார்க்குறோம். பட் அதே சமயத்தில் HCL டெக் அதே இண்டஸ்ட்ரி சாம்பிள். இட்ஸ் அமங்ஸ் டாப் 3 டாப் 4 இன் இந்தியா. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து கடந்த வாரம் ஒரு $1.1 பில்லியன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை பார்த்தோம். இட்ஸ் அ Fortune 500 கம்பெனி ஆன் தி அதர் சைடு. அவங்களோட ஏஐ டிப்ளாய்மெண்ட்டுக்காக ஃபார் அ 5-year கான்ட்ராக்ட். ஸோ 22 அதாவது இந்த வருஷம் 2026 2031 வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடும். ஸோ தட்ஸ் ஹியூஜ். இட்ஸ் அ பிக் வின். இந்த மாதிரி உள்ள கான்ட்ராக்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக ஐடி கம்பெனிஸ் குட் கம் அப் டவுன் த லைன். HCL டெக் குட் பி த earliest runner in this அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஸோ தேர் ஆர் க்ரீன் ஷூட்ஸ் தட் ஆர் கம்மிங் அவுட் வித் ஏஐ டிப்ளாய்மெண்ட் ஹியர். ரைட். அவங்களும் ஏஐ வேல்யூ செயினில் இன்டெகிரேட் ஆனாங்கன்னா ஐ திங்க் டிசிஎஸ் ஆல்சோ நம்ம வந்து இப்போ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனால் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறது ஒரு பக்கம், ஏஐ த்ரெட் அப்படின்றது இன்னொரு பக்கம். பட் ஐ திங்க் ஓவரால் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து 9th வந்துடும். அதில் வந்து நம்பர் ஆஃப் நியூ கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ சைன் ஆகிருக்கு, ஏஐ ட்ரிவன் எத்தனை இருக்குது. ஐ திங்க் தீஸ் திங்ஸ் வில் பி த மோர் இம்பார்ட்டன்ட் கைடன்ஸ் நம்பர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ உடனடியாக பேனிக் ஆகணுன்றதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் இது வந்து எதிர்பார்த்தது தான். இந்த வீழ்ச்சி வந்து நடக்க போகுதுன்றது இட்ஸ் நாட் சம்திங் சடனாக நேற்று தினம் நடந்து இன்றைக்கி நம்ம பேனிக் ஆகிறதுக்கெல்லாம் கிடையாது. இப்படி தான் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். அண்ட் இந்த செக்டரல் வாலட்டிலி வந்து கண்டினியூ ஆகும். இதுக்கு ஆஃப்செட் பண்ணக்கூடியதான் இந்த HCL டெக் மாதிரி இந்த கான்ட்ராக்ட். ஸோ க்ரீன் ஷூட்ஸ் ஆர் தேர். ஸோ வி ஆர் ஏபிள் டு கிராக். இப்போ HCL டெக்கால் கிராக் பண்ணுன்னா ஐம் ஷுவர் அதர் கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், மேபி டிசிஎஸ், இவங்க எல்லாமே வந்து அது பண்ணக்கூடியது தான். ஏன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஐ திங்க் லாட் ஆஃப் தோஸ் ஸ்கில்ஸ் தட் இஸ் ஆர் ஸ்ட்ரெங்க். அதுதான் ஸ்ட்ரெங்க். ஸோ அந்த ஸ்ட்ரெங்க் வந்து டிப்ளாய் அண்ட் ப்ளே ஆகும்பொழுது ஐ திங்க் வில் பி பேக் ஆன் ட்ராக். பட் ரைட் நோ நீங்கள் சொன்ன மாதிரி வி ஆர் ஸ்டில் அண்டர் ப்ரெஷர். அண்ட் அந்த ரிசல்ட்ஸ் வந்தால் தான் நமக்கு அந்த ஆக்சுவலாக ஒரு ஹேண்டில் 1-2 வீக்ஸில் வி வில் கெட் அ சென்ஸ் ஆஃப். அட்லீஸ்ட் 9th நமக்கு தெரிஞ்சிடும் டிசிஎஸோட ரிசல்ட் வரும்போது. இப்போ வந்து ஜூன் டேட்டா எடுத்து பார்த்தா நம்ம எல்னினோ எஃபெக்ட்ல ரெயின்ஃபால் இஸ் 40% டெஃபிஷியன்ட் for June. That's 43 correct data. ஆனால் பட் மும்பையில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வி டோன்ட் நோ இஃப் இட் வில் கண்டினியூ. பட் ஸ்டில் டெஃபிஷியன்சி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம இது வரைக்கும் பேசினதில் ஹவு டு யூ see the future? ஹாட்டஸ்ட் ஓஷன் டெம்பரேச்சர்ஸ், அதாவது கடல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ், கடலோட
இன் அ செஞ்சுரி, இன் ஓவர் அ செஞ்சுரி. ஸோ அது வந்து ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர்ஸ் வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கு, அண்ட் தட் இஸ் இன் ஜூன், ரைட்? ஸோ பாம்பேயில் மழை பெய்யுது கரெக்ட் தான், பட் பாம்பேயில் மழை கிராப்ஸ் டோன்ட் க்ரோ இன் பாம்பே இல்லையா? ஐ மீன் ஐ திங்க் வி நீட் த ஃபார்ம் லேண்ட். அந்த வேளாண் நிலத்தில் தான் மழை வரணும். அஃப்கோர்ஸ் அங்கே வாட்டர் ப்ராப்ளம் வேணால் குறையலாம், பட் யா அதே சமயத்தில் டெல்லி இந்த சைட் மத்திய பிரதேஷ்லாம் மான்சூன் வந்துச்சுன்னாங்க, பட் அங்கே இருக்கிற மக்கள் மழையே காணுமே, மழை எங்கே அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ திங்க் வி ஆர் ஹெட்டிங் இன் டு அ சேலஞ்சிங் ஃபேஸ். இது யூரோப்பில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், 41 degrees இன் ஜூன்னால் அவங்களுக்கு அன்ஹர்ட் ஆஃப். பீப்புள் ஆர் ஆக்சுவலி டையிங் சிட்டிங் இன் த பூல், அண்ட் அங்கே ஹீட் வேவ்னால டெத்து. ஸோ ஐ திங்க் அது அந்த ஹாட்டஸ்ட் ஓஷன் டெம்பரேச்சர் வரும்போது இட் மீன்ஸ் தட் எல் நினோ இஸ் இன் ஃபுல் ஸ்விங். அதில் வந்து எந்த விதமான குறைபாடும் நடக்கவில்லை. மழையோட டம்பிங் வந்து நமக்கு வருது, அது பாம்பேயில் போய் டம்ப் ஆகுதுன்றது தான் அங்கே பார்க்க முடியுத ஒழிய, அது வந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எவ்வளோ ஷார்ட் ஃபால் இருக்கும்ன்றது வி ஹேவ் டு வெயிட். அண்ட் ஐ திங்க் இந்த போக்க போட ரூரல் எக்கானமி அந்த சேலஞ்சஸ் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய சீசனுக்குள்ளே நுழையிறோம். இப்போதைக்கு ஐஓடி மற்ற எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஐ மீன் நியூட்ரலாக தான் இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இது வந்து எப்படி as a months progress. July, hottest July நமக்கு இருக்குமான்றதை we have to wait and watch, but it appears to be like it looks like that. It looks like that. வெளியே போனால் அப்படி தான் தெரியுது. அண்ட் இப்போ கோல்டு வந்து லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போது 4050, இப்போ வந்து 4120-30 அந்த ரேஞ்சில் இருக்குது. யூ திங்க் தெர் இஸ் சம் அப்ஸ்விங் இன் கோல்டு ஆர் இல்லை? மோர் தென் அப்ஸ்விங், ஐ திங்க் இட் இஸ் மோர் வேல்யூ ஹண்டிங் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த $4,000 ஒரு ounce. There is a resistance at 4,000 or there is a support at 4,000. Sorry, there is a support at 4,000. There is a support at $60 for silver also. ஆமாம், வெள்ளிக்குள்ள சப்போர்ட். பட் அது குறைஞ்சி வரும்போது அது இது வரைக்கும் வித்துட்டு இருந்தவங்க, அதாவது இடிஎஃப்ல ப்ராஃபிட் எடுத்தவங்க, ஃபிசிக்கலாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட், அவங்க வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கா, 3,900 வந்திருக்கா, லெட்ஸ் கோ அண்ட் பை. ஸோ அந்த ஒரு வேல்யூ பையிங்கான ஒரு மோட்டிவேஷன் வந்து அந்த லெவலில் வந்திருக்கு. அண்ட் ஜாப்ஸ் டேட்டா கடந்த வாரம் வந்து யூஎஸ் ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு விடுமுறை, ஏன்னா சாட்டர்டே இண்டிபெண்டன்ஸ் டே இருந்தனால. பட் தேர்ஸ்டே அவங்க ஜாப்ஸ் டேட்டா வரும்போது தட் வாஸ் லெஸ்ஸர் தென் எக்ஸ்பெக்டட். ஸோ எக்கானமி எக்ஸ்பேன்ஷன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷன் வந்து ஹையராக இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அடுத்தது ஏற தான் முடியும், இறக்கத்துக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் கோல்டுக்கு தட் ஆடட் சம் மோர் ஃபியூல் டு த ஃபயர். ஸோ அந்த 4,000 வேல்யூ பையிங் ப்ளஸ் இந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர், பண வீக்கத்தினால வரக்கூடிய அந்த த்ரெட், அந்த ஒரு அச்சமும் சேர்ந்து கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணதை பார்த்தோம். ஸோ 4,160 போனதை ட்ரேட் பண்ணுறதை பார்க்குறோம். ஐ திங்க் இட்ஸ் ஹோல்டிங் தட் லெவல். அதே போல் வெள்ளியும் கூட $55-56 ஒரு ounce இருந்தது, பேக் டு $62-63 ounce. ஸோ அங்கேயும் பவுன்ஸ் பேக் இருக்குது. இங்கே ரூபாயோடைய மதிப்பு வாட் ஹேப்பன் லாஸ்ட் வீக், முக்கியமாக ஒரு நிகழ்வு என்னென்னா, ஐ திங்க் ஜாப்பனீஸ் yen 86க்கு அப்புறம் 1986க்கு அப்புறம் லோவஸ்ட் லெவலுக்கு கிராஷ் ஆனதை பார்த்தோம். 162.67 yen to a dollar. ஆஃப்டர் 1986, 1986க்கு அப்புறம் கடந்த வாரம் தான் அந்த ரேட் வந்திருக்கு. இட்ஸ் லோவஸ்ட் லெவல். ஆமாம். ஸோ உடனே பேங்க் ஆஃப் ஜப்பான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆக்ஷன். திஸ் இஸ் ஹேப்பனிங் யூனிவர்சலி. நீங்கள் கவனிச்சின்னா இப்போ they expected to increase the rates. they did, I think 0.5%, but அது ஜாப்பனீஸ் 0.5% என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் they always want a weekend because they are an export oriented economy. பட் நான் அதை சொல்கிறது அது இல்லை. the issue is not that. The issue is that all Asian currencies except for the renminbi, which is the Chinese CNY currency, Chinese yuan, மீதி எல்லா கரன்சியுமே அந்த வீக்னஸ் வந்திருக்கு. இப்போ ருபி 95 வீக்கெண்ட் ஒரு 10-11% இந்த வருஷமே. வான் ஹேஸ் வீக்கெண்ட் 1,580 or so it is against a dollar. அங்கேயும் வந்து ஒரு 6-7% வீழ்ச்சி. இந்தோனேஷியன் ருப்பையா அதையும் வீக் ஆகிருக்கு. எக்ஸப்ட் ஃபார் ஐ திங்க் ஏஷியன் செக்மெண்ட்டில் பார்க்க போனால் ஒன்லி த சைனீஸ் யுவான் CNY ஆர் த ரென்மின்பி, whichever way you look at it, அது மட்டும்தான் கெயின் ஆகிருக்கு. whereas all the other currencies are weakened. இது வந்து ஒரு க்ரோயிங் ட்ரெண்டாக, இது இது எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ண தெரியல. பட் திஸ் பிகம்ஸ் அ ஃபேக்டர் டு நோட்டிஸ். ஸோ இது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டோட ரியாக்ஷன்ஸ், அதுதான் பிரதிபலிப்பு தான் நம்ம பார்க்குறோம். வீக்கர் கரன்சிஸ் இம்ப்ரூவ் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ போர்லாம் முடிஞ்சுன்னா எக்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மார்க்கெட்ஸ் வில் டென் டு கோ ஹையர், பட் கரன்சி வில் டென் டு கோ வீக்கர். ஸோ
But capital will be forced to Capital will be foreign capital yes, will be forced to leave. will force to leave. Brent has been kind of stable around ஆமா. 70s 70 to 75 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் வார் போன மண்டே டியூஸ்டே இதில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அகெயின் திங்ஸ் ஹவ் ஸ்டெபிளைஸ்ட். இட் லுக்ஸ் லைக் திங்ஸ் ஆர் காம் அகேன் அன்லெஸ் சம் நாஸ்டி சர்ப்ரைசஸ் சார். இதை வாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? க்ரூடோட ட்ரெஜெக்டரி எப்படி இருக்குன்னு? ட்ரம்ப் இப்போதைக்கு பீஸ் லவ்விங்காக இருக்கார். இண்டிபெண்டன்ஸ் டேலாம் பிஸி ஆகிட்டார். ஸோ அதனால் போர் வந்து ஐ திங்க் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும், பேச்சுவார்த்தைகள் தொடரும், அந்த 60 நாளில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. அண்ட் ஷிப்ஸ் ஆர் கிராசிங் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ அது வரைக்குமே நமக்கு நல்லது. ப்ளஸ் ஓபெக் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி கண்டு அவங்க ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இன்னும் 1,88,000 பேரல் பீப்பாக்கள் ஒரு நாளைக்கு கூடுதல் உற்பத்தி செய்கிறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ எக்ஸஸ் சப்ளை வில் ஸ்டார்ட் ஹிட்டிங் த மார்க்கெட் இன் ஆகஸ்ட். விச் மீன்ஸ் ப்ரைஸஸ் கேன் ஆக்சுவலி கம் டவுன். ஸோ இந்தியா மாதிரி பொருளாதாரத்துக்கு அது வந்து ரொம்ப ஃபேவரபிள். பிகாஸ் இட் பிரிங்ஸ் டவுன் யுவர் இம்போர்ட் பில்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஹோப்ஃபுல்லி நம்மளுடைய பம்ப் ப்ரைஸிங்குமே குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் நான் சொல்ல வரேன். பட் வி ஹேவ் வெயிட் அண்ட் வாட்ச். அது தவிர எத்தனால் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, ஆமாம், குறைஞ்ச மாதிரி தெரியல. பட் பாசிபிலிட்டிஸ் தேர். அவ்வளோதான் நம்ம பேச முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன். ஸோ இது போர் சார்ந்த விஷயங்கள். ஐ திங்க் அந்த ஒரு ஃபேவரபிள் அவுட்கம் வந்து உலகத்துக்கே இட் சார்ட்ஸ் ஆஃப் கூல்ஸ் டவுன். அந்த பண வீக்கத்தால் அந்த இன்ஃப்ளேஷன் வரக்கூடிய த்ரெட் வந்து ஐ திங்க் ஏர்லைன் ஸ்டார்ட் ஃப்ளைங், ஏவியேஷன் ஃபியூல் கெட்ஸ் சீப்பர். ஸோ எல்லாமே அதுக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அது செல்லும். ஸோ அது வரைக்குமே ஐ திங்க் வி ஆர் சேஃப் அண்ட் செக்யூர் ஃபார் நவ். அட்லீஸ்ட் அடுத்த 60 நாட்களுக்கு 10 நாள் போயிடுச்சு. ஸோ ஒரு 50 டேஸுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடும். நம்ம இவர் குணால் சக்ரெட் ஃபவுண்டர் வாஸ் ஆல்சோ ஃப்ரீசார்ஜோட முன்னாடி ஃபவுண்டர் எக்ஸிட்டட். ஸோ இவர் வந்து ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் ஹெட் ஆஃப் வாட்ஸ்அப், விச் இஸ் ப்ராபப்ளி த பிக்கஸ்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் platform in the world right now, and it will probably continue to be so. அதோட ஹெட்டாக இவர் வந்து இந்தியாவுக்கு வெளியே எங்கேயும் ஒர்க் பண்ணல, இந்தியாவுக்கு வெளியே படிக்கல. ஐ மீன் இஸ் அன் அவுட் அண்ட் அவுட் செல்ஃப் மேட் இந்தியன் ஆண்டர்பிரனர். இவர் வந்து அதுக்கு ஹெட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறது இஸ் ப்ராப்ளி த ஃபர்ஸ்ட். ஏன்னா யூஸ்வலாக விசி இங்கேருந்து யூஎஸ் போய் அங்கே வேலை பார்த்தவங்கள ஹெட்டாக ஒர்க் பண்ணவங்க நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வி ஹேவ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? Why do you think this happened? And what is your opinion? I think India is the largest market for any social networking. I think by and large, undoubtedly, because of our population and multiple phones and multiple WhatsApps and so on. So, அப்படி இருக்கும்போது our population got internet on phone first. So yeah, மற்றவங்க லேப்டாப், கம்ப்யூட்டர் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் our population got into internet through phones. Yeah. So இவர் வந்து இது ஆறுது. I think that way it's credible. At least they recognize India, the size of the market பொறுத்து, I think market size, honoring India for the market size that it is. இரண்டாவது இவர் வந்து he has had sufficient experience, I feel. ஏன்னா கோல்ட்மேன் சாக்ஸில் இருந்தவர். he has handled the commodities and derivatives desk. அங்கே he was on that desk. அதுக்கப்புறம் cred, அதுக்கப்புறம் all this. So more in line with financial fintech and makes a lot of sense for WhatsApp. Okay, அது அவங்க காமர்ஸ்குள்ளே போகணுன்னு ஒரு ஐடியா. ஸோ திஸ் குட் பி த ரைட் டைரக்ஷன். he could be the right driver. Payments, yeah. இது வரைக்கும் அந்த I mean they have payments peer to peer and all you can do, but full-fledged மற்ற பிளாட்ஃபார்ம் மாதிரி இதில் மேபி டு இன்க்ளூட் தட் இவருக்கு வந்து ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வித் கிரெட் அண்ட் தி அதர் திங்ஸ். ஸோ அந்த ஒரு ஸ்கில்லையும் ஆனர் பண்ணுறது தான் ஐ திங்க் தட் வே. அண்ட் another Indian on the top, I think definitely adds that value. One more feather to our cap. ஆமாம், அது சந்தோஷமான செய்தி தான். இட்ஸ் a good thing. சரி, எனக்கு நிறைய பேசிட்டோம். தேங்க்யூ.